மேற்கு திசையில இருக்கிற சிந்தலப்பள்ளி அப்படிங்கிற கிராமம் அது. அந்த ஊருக்குள்ள போகும்போதே அழகான ஒரு மரமும் அழகான ஒரு வீடு தெரியும். அந்த ஊர்ல இருக்கிற சதானந்தம் ரொம்ப நல்லவன். கஷ்டம்னு யாரு வந்தாலும் அவன் கையிலான உதவிய செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த விஷயத்த வச்சு அவனை எல்லா ஜனங்களும் ஏமாத்தி காசை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவனோட பொண்டாட்டியான லலிதா கொஞ்சம் புத்திசாலி. யார் அவ புருஷனை ஏமாத்தி காசை வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து ராஜைய வந்தாரு. அப்பா சதானந்தம், சதானந்தம் இருக்கியப்பா வீட்ல? ராஜையா குரலை கேட்டு சதானந்தம் வெளியே வராம பதிலுக்கு லலிதா வீட்ல இருந்து வெளியே வந்தான். லலிதாவை சதானந்தம் பார்த்த உடனே தனக்குள்ள தானே, என்ன இது, சதானந்தம் வீட்டை விட்டு வெளியே வருவான்னு பார்த்தா லலிதா வரா. ஓஹோ, சதானந்தம் இல்லையா? என்னோட கஷ்டத்துக்கு நான் முதல்லயே சதானந்தங்கிட்ட கேட்டேன். வீட்டுல போய் காசை வாங்கிக்கோன்னு சொன்னான்னு இவகிட்ட சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே லலிதா கிட்ட சொல்ல போனா. அம்மா லலிதா, உன்னோட அத்தைக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. சதானந்தங்கிட்ட கூட கேட்டேன். வீட்டுல லலிதா இருக்கா, வீட்டுக்கு போய் காசை வாங்கிக்குங்கன்னு சொன்னான். இருங்க மாமா, இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு லலிதா வீட்டுக்குள்ள போனா. காசை எடுத்துட்டு வருவான்னு இவரும் காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ராமையா தனக்குள்ள தானே, லலிதா கூட ஒரு அப்பாவிதான். காசை கேட்ட உடனே எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்காம காசை கொண்டு வர வீட்டுக்குள்ள போயிருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. சதானந்தம் வயல்ல வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது வழியில சாவித்ரி கோவிந்தம் 2 பேரும் சதானந்தத்தை பார்த்தாங்க. அத்தை, மாமா எங்க போறீங்க? எங்கேயோ கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயுமே இல்லப்பா, உன் வீட்டுக்கு தான். உன் வீட்டுல தான் சாப்பிடலான்னு கிளம்பி இருக்கோம். அப்படியா, சரி வாங்க போலாம். அப்படி இல்ல சதானந்தம், நம்ம எல்லாரும் ஒரே ஊர்ல தான் இருக்கோம். அது மட்டுமா பக்கத்திலேயே வீடு. இப்படி இருக்கும்போது உன் வீட்டுக்கு எப்படி வந்து சாப்பிடுறதுன்னு தான் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வார்த்தையை கேட்ட சாவித்ரி உடனே, நீங்க எதுக்குங்க அப்படி யோசிக்கிறீங்க? அவன் பொண்டாட்டி லலிதா அவ்வளவு நல்லா சமைக்குவான். அவ கை ருசி சாப்பாட சாப்பிடறதுக்கு தானே ஆசையாயி அவங்க வீட்டுக்கு போறோம். ஏன்பா சதானந்தம், நான் சொல்றது சரிதானே? என்னப்பா நான் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பேசாம நிக்கிற? அதான் உங்களை பார்த்த உடனே வர சொல்லிட்டேனே அத்தை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீட்டாண்ட கிளம்புனாங்க. இந்த பக்கம் லலிதா கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு, சித்தப்பா சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இப்போ நீ எங்கம்மா வர? அம்மா, நீங்க தானே சொன்னீங்க அத்தைக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்குன்னு. உங்க கூட நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அத்தைய பார்த்த மாதிரி இருக்கும், பணத்தை கொடுத்த மாதிரி இருக்கும், அதுக்குதான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன பேசணும்னே தெரியல. ஐயோ, நீ எதுக்காகம்மா அந்த ஹாஸ்பிட்டலு நாத்தத்துல நீ வராதம்மா. ஐயோ மாமா, நான் மாஸ்க் போட்டுக்கிறேன், பரவாயில்ல. ஐயோ அது மட்டும் இல்லம்மா, உன் அத்தைக்காரி ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்குதாம்மா அதை பார்த்தா நீ மயங்கிடுவ. இங்க பாருமா லலிதா, அந்த காசை கொடுமா, நானே எடுத்துக்கிட்டு போறேன். ஐயோ மாமா, எனக்கு ரத்தத்தை பார்த்தாலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க, உங்க கூட சேர்ந்து நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு லலிதா சொன்ன உடனே ராமையாவுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அட, இந்த பொண்ணு என்ன விட மாட்டேங்குது. நான் இப்போ என் சின்ன பொண்டாட்டிக்கு எப்படி காசை கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரியலையே. இந்த பொண்ணு வந்தா கண்டிப்பா நான் இப்போ மாட்டிக்குவேன். இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, இங்க பாருங்க மாமா, இனிமேலாவது பாடத்தை கத்துக்குங்க, இல்லனா. அம்மா லலிதா, இந்த விஷயத்த சதானந்தத்துக்கிட்ட சொல்லாத. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அப்படியா? அப்படின்னா காட்டுக்கு போய் விறக ஒடிச்சு அந்த விறகெல்லாம் கொண்டு வந்து டவுன்ல வித்து அந்த காசை கொண்டு போய் 2 அத்தைங்களுக்கும் கொடுங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜையா எதுவுமே செய்ய முடியாம கையில கொடாலி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டான். பரவாயில்ல, லலிதா ரொம்ப புத்திசாலியான பொண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போனா. இந்த பக்கம் சாவித்ரி கோவிந்தம் 2 பேரும் வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே சாவித்ரிக்கு எங்க இல்லாத கோவம் வந்துச்சு. இருந்தாலும் அவ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா. தனக்குள்ள தானே மனசுல, ஐயோ இவங்க இங்கிருந்து கிளம்பி போனா நல்லா இருக்கும், இந்த சித்தி சித்தப்பா இங்கே உக்காந்துக்குவாங்களே, இப்ப என்ன பண்றது? இந்த தடவை எப்படியாவது சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு வெளியே மட்டும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு, சித்தி சித்தப்பா என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு 2 பேரும் இங்கே இருந்து உன் கையில சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போவாங்களாம்.
ஐயோ சித்தப்பா, ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா. உங்களுக்கு இங்கதான் பக்கத்து வீதியிலேயே வீடு, 10 ஏக்கர் வயல் இருக்கு. இருந்தாலும் எங்கள மாதிரி பாவப்பட்ட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரீங்கன்னா சும்மாவா? இப்படி நக்கலா பேசின உடனே அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி சரி, என்னதான் ஆனாலும் வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அப்படி உக்காருங்க, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சதானந்தமும் சந்தோஷப்பட்டான். பக்கத்து வீதியில இருக்கிற சுக்கையா அந்த நேரம் பார்த்து அங்க வந்து, சதானந்தம், கிணத்துக்கிட்ட கரண்ட் இப்பதான் வந்திருக்கு, நான் வயலுக்கு போறேன் வரியா அப்படின்னு சதானந்தத்தை கூப்பிட்டான். உடனே, அப்பா, கடவுளு இருக்கிறான், நான் பேசினதெல்லாம் அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சு போல. இவரு வேலைக்கு போன உடனே இவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டா. சுக்கையா, நானும் வரேன், இரு, 2 பேரும் ஒன்னா போலாம். லலிதா, சித்தி சித்தப்பாவுக்கு என்ன கேக்குறாங்களோ சமைச்சு கொடு, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வயிறு நிறைய சாப்பாடு போடு. சரிங்க அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பிட்டான். வீட்டுக்குள்ள இருக்கிற சாவித்திரி தம்பதிங்க கிட்ட லலிதா வந்தான். சித்தி சித்தப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் எல்லாம் சமைச்சு போடுறேன். அதெல்லாம் ஏமா எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு, உன்னால என்ன முடியுதோ, உனக்கு என்ன வருதோ அதை சமைச்சு கொடு. சித்தி சித்தப்பா வெக்கப்படுறாரு, நீங்க சொல்லுங்க. ஐயோ, பெருசா தடபுடலாம் எந்த சமையலும் வேண்டாமா, முருங்கக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சுடு, அதுக்கப்புறம் 2 விதமான கூட்டு பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறுகாய், அப்பளத்தை பொரிச்சிடு, கொஞ்சம் நெய்ய வச்சிருமா, அப்பதான் சாப்பிடுற சாப்பாடு நல்லா எதமா தொண்டல இறங்கி வயிற்றுக்கு போவோம். சரி சித்தி, நீங்க உக்காருங்க, நான் சமைச்சிடுறேன். லலிதா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனா. சாவித்ரி கோவிந்த 2 பேரும் உள்ள உக்காந்து இருந்தாங்க. ரொம்ப நேரமாச்சு. சாவித்ரி உள்ள வந்து படுத்து தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாவித்ரி, என்னங்க லலிதா சமைக்கிறேன்னு வீட்டுக்குள்ள போனா இன்னும் காணோம். அவ ஒரு சமையல் செய்யற மாதிரியா நீ சொல்லிருக்க? அவ்வளோ வகையான சமையல சொல்லிருக்க, அவ எல்லாமே சமைச்சு கொண்டு வரணும்ல. அந்த வார்த்தையை கேட்டு சாவித்ரி எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்தா. ரொம்ப நேரம் இப்படியே உக்காந்ததுனால 2 பேருக்கும் பசி எடுத்துருச்சு. உடனே சாவித்ரி, ஏங்க நீங்க இப்படி உக்காருங்க, லலிதா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சாவித்ரி உள்ள வந்து பார்த்து லலிதா தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோவம் வந்துருச்சு. ஏமா லலிதா, சமைக்கிறேன்னு உள்ள வந்து இப்படி படுத்து தூங்குறியே அப்படின்னு சத்தம் போட்டா. அந்த சத்தத்தை கேட்ட அவ புருஷனும் அங்க வந்தான். லலிதா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, சித்தி சமைக்கலான்னு சமையல் அறைக்கு போனேனா கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு, எவ்வளவோ கத்துனாலும் கூச்சல் போட்டாலும் நீங்க வரவே இல்ல, அதான் நிதானமா எந்திரிச்சு வந்து நான் இப்படியே படுத்துக்கிட்டேன். ஐயோ மகளே, நீ கூப்பிட்டது கேட்கலமா, இப்ப வலி எப்படிமா இருக்கு? இப்போ வலி பரவாயில்ல சித்தப்பா, இருந்தாலும் மாத்திரை போடல, கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி நீங்க உக்காருங்க, நான் சமைச்சு கொடுக்கறேன். ஐயோ, உனக்கே இவ்வளவு வலி இருக்கு, நீ ஏமா சமைக்கிற? நான் சமைக்கிறேன், நீ உக்காரு. ஐயோ சித்தி, பரவாயில்லம்மா, உனக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, உன் சித்தி ஒரு நொடியில செஞ்சிருவான். உடனே லலிதா அவளோட மனசுக்குள்ள எனக்கு தேவையானதோ அதுதானே சித்தி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே மட்டும், சித்தி முதல்ல வெளியே துணி போட்டிருக்கேன், அந்த துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பாத்திரம் இருக்கு, பாத்திரம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிடுங்க, அப்புறமா சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு லலிதா சொன்ன உடனே சாவித்ரிக்கு ரொம்பவே பயமாச்சு. எப்படியும் சமைக்க சொல்றா, நிறைய சமைச்சிட்டு சாயங்காலத்துக்கு வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே சரின்னு சொன்னான். வெளியே வந்து பார்த்தா ஒரு பக்கத்துல துணி இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பாத்திரம் இருந்தது. ஏங்க நம்ம வீட்லயும் நான் இவ்வளோ வேலைய செஞ்சதில்ல, இங்க மட்டும் அப்புறம் இவ்வளோ சமையல செய்ய சொன்னா அதுக்கு மட்டும் முடியுதா அப்படின்னு சொன்ன உடனே சாவித்ரி துணி துவைக்க போனா. கோவிந்து தண்ணி எடுத்து கொடுத்தாரு. இப்படி சாவித்ரி துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறதுன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அதை பார்த்து லலிதா உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டா. இந்த வேலை எல்லாம் முடியாங்கட்டியும் சாயங்காலம் ஆயிடுச்சு. இருட்டானதுனால சாவித்ரியால சமைக்க முடியல. ஏங்க நம்ம இப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா அங்க அப்படின்னு 2 பேரும் புருஷ பொண்டாட்டி அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. வேலைக்கு போன புருஷனான சதானந்தம் வீட்டுக்கு வந்தான். லலிதா ருசியா சமைச்சு கொடுத்தான். லலிதா வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி சாவித்ரி ஊருக்குள்ள போய் சொன்னான். ஊரு ஜனங்க சொந்தக்காரங்க யாருமே வீட்டு பக்கம் வர்றதே நிறுத்திட்டாங்க. லலிதா அவளோட சொந்தக்காரங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்து புருஷன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா. கோதாவரி ஆத்து பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ராமையா சாவித்திரி அப்படிங்கிற தம்பதிங்க இருந்தாங்க.
அவங்க எப்பவுமே கூலி வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூலி வேலை செய்யலனா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட கதி இருக்காது. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் தான் கோபாலம். அவன் வளர்ந்து பெரியவன் ஆனா கூட எந்த வேலைக்கும் போல. கல்யாண வயசு வந்தா கூட வீட்ல அப்பா மகிட்டிய காசை கேட்டுக்கிட்டு ஊர் ஊரா தெரிஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். இங்க பாருப்பா கோபாலம், இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் எனக்கு. 150ன்னு என்னால உங்கள மாதிரி கூலி வேலையே செய்ய முடியாது. பிடிக்காத வேலை செய்ய வாவான்னு கூப்பிட்டா எனக்கு அதுக்கப்புறம் கோவம் வந்துடும். இல்லப்பா கோபாலம், உங்க அப்பா சொல்றது உங்க நல்லதுக்கு தான். படி படின்னு சொல்லும்போது படிக்க மாட்டேன்னு வீட்ல உக்காந்துட்டேன். இப்போ வேலைக்கு போன்னு சொன்னா வீட்லயே உக்காடுற, என்னப்பா பண்றது? இங்க பாருங்கம்மா, நான் படிக்கலனாலும் எனக்கு அறிவு இருக்கு. அதை வச்சு நான் பொழைச்சுக்குவேன். நான் இந்த ஊர்ல இருக்க போறது இல்ல. நான் பட்டணத்துக்கு போறேன். அங்க எனக்கு வேலையும் கிடைக்கும், சாப்பாடும் நேரத்துக்கு கிடைக்கும். பட்டணத்துக்கு போறேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னப்பா சொல்ற? எங்களை விட்டுட்டு நீ பட்டணம் போறியா? ஆமாப்பா, நான் இங்க இருந்தா சின்ன சின்ன வேலை தான் என்னால செய்ய முடியாதே. அதுல கிடைக்கிற சம்பளமும் எனக்கு பத்தாது. அதுக்குதான் நானு பட்டணத்துக்கு போய் அங்க ஏதாவது வேலை செஞ்சு உங்களையும் நல்லா பாத்துக்கிறேன். இங்க பாருப்பா கோபாலம், உன்னால இந்த கிராமத்திலேயே வேலை சரியா பாத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ பட்டணத்துக்கு போய் வேலை செய்ய போறியா? இப்படி கோபாலத்துக்கு அவனோட அப்பா அம்மா எவ்வளவுதான் புத்தியை எடுத்து சொன்னாலும் அப்பா அம்மா பேச்ச கூட அவன் கேட்காம ஒரு பேக்ல 2 ஜொத துணியை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டான். இப்படி கோபாலம் பட்டணத்துக்கு போய் அங்க வீடு கட்டுற வேலையில சேர்ந்தான். ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தது, காசும் அதிகமா வந்தது. ஆனா அப்பா அவனுக்கு புரியல, இந்த பட்டணம் யாரையுமே அவ்வளவு சுலபமா ஏத்துக்காது அப்படிங்கிற விஷயம். பட்டணத்துல வேலை ரொம்பவே கஷ்டம். சாப்பாடு இல்ல, வீட்டை வாடகை கட்டணும், கையில காசு இல்ல, வேலையும் இல்ல, திங்கிறதுக்கு சாப்பாடும் இல்ல. அப்பதான் அவனுக்கு அவனோட அப்பாவும் அம்மாவும் ஞாபகத்துக்கு வந்தாங்க. பசியில இருக்கிற பையன் வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடு குடுக்கறது ஞாபகம் வந்துச்சு. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பேச்ச கேட்காம நான் பட்டணத்துக்கு வந்துட்டேன். இது ஒரு மந்திர உலகம்னு எனக்கு அப்ப புரியல. இப்பதான் நீங்க சொன்னது புரியுது. தண்ணி குடிச்சுதான் என்னோட வயித்தை நிறைக்கணும்னு இப்பதான் எனக்கு தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே வீட்டோட முதலாளி வந்தாரு. என்னப்பா கோபாலம், வாடகை பணத்தை கொடுக்க போறியா இல்ல வீட்டை விட்டு வெளியே தள்ளட்டுமா? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இப்ப எனக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாடகை பணம் என் கையில இல்லைங்க ஐயா. நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு போய் கொடுக்குறேங்க ஐயா. இங்க பாருடா, இவ்வளோ நாளா இருந்ததுக்கே உன்னால வாடகை கட்ட முடியல. நாளைக்கு ஒரு நாள் வேலைக்கு போய் மொத்த மாச வாடகையை கொடுக்குறியா? அதெல்லாம் தெரியாது. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. ஐயா, நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு வெளியே போனா நான் எங்கங்க ஐயா போறது? இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கங்க ஐயா, நாளைக்கு வெளியே போயிடுறேங்க ஐயா. இப்படி கோபாலம் எவ்வளவுதான் கேட்டாலும் அந்த வீட்டு ஓனருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கோபாலத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். கோபாலத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். இங்க பாருப்பா, உன்ன மாதிரி ஜனங்க தங்கறதுக்கு வீதி இருக்கு பாரு அப்படின்னு சொன்ன உடனே கோபால அவனோட துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தவனுக்கு எங்க போகணும் என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. சரி, ரோட்டோரத்துல படுத்து தூங்கலாம் அப்படின்னு ரோட்டோரத்திலேயே தங்கிட்டான். இந்த பக்கம் கிராமத்துல ராமையா ஒரு பக்கம், சாவித்திரி ஒரு பக்கம் கவலையோட பையனை பத்தி யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருந்தாங்க. இங்க பாரு சாவித்திரி, நீ பட்டணத்துக்கு போன பையன் என்னானா ஏதானான்னு யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா உன்னோட உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? பையன் பட்டணத்துக்கு போனானே என்னானா, சாப்பிட்டானா இல்லையான்னு நீ இங்க உக்காந்து அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த யோசனை நம்மள பத்தி அவனுக்கு இருக்குமா? போனவன் ஒரு கடுதாசியாச்சு நம்மளுக்கு போட்டானா? இங்க பாரியா, உனக்கு தூக்கம் வந்தா படுத்து தூங்கு, என் கூடிய சேர்ந்து உக்காருன்னு உன்னை நான் இங்க கூப்பிட்டேனா? இல்லையே அப்படின்னு சாவித்திரம்மா புருஷங்கிட்ட கோவமா பேசினாங்க. ஒரு அம்மாவா அம்மாவோட மனசு பெத்த புள்ளைய பத்தி யோசிச்சு எவ்வளவு கவலைப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவரு எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இந்த பக்கம் பட்டணத்துல காவலுக்கு இருக்கிற போலீஸான நாராயண வந்தாரு. அங்கே படுத்துக்கிட்டு இருக்கிற கோபாலத்தை பார்த்தாரு. யாருப்பா நீ? என்ன இங்க நிக்கிற? என்ன பார்த்து பயப்படாத, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு நாராயணத்துக்கிட்ட கேட்ட உடனே நாராயணம் அவனோட கதைய சொல்ல ஆரம்பிச்சான். இங்க பாருப்பா நாராயணம், நீ உன்னோட வாழ்க்கைய இழக்கல, வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு கத்துக்கல. ஐயா,
நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க ஐயா. உங்க ஊர்ல இருக்கிற லோகேஷன் சித்தப்பா மாதிரி தெரியுறீங்க நீங்க. அப்படின்னா நீ என்ன சித்தப்பானே கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்பத்துக்கு என் வீட்டுக்கு வா, உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன். ஐயா, வீட்டுக்கெல்லாம் வேண்டாங்க ஐயா, இங்கேயே எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது போதுங்க ஐயா. ஏன் கோபாலம், நீ காலையில ஆனதுக்கு அப்புறம் ஊருக்கு போறியா? இல்லைங்க ஐயா, நாளைக்கு காலையில இங்கே எங்கேயாவது ஒரு வேலையை பார்த்துக்கிறேன். நான் இந்த பட்டணத்துக்கு ஏதாவது சாதிக்கிறேன் அப்படின்னு தான் வந்தேன். எதுவுமே சாதிக்காம ஊருக்கு போக மாட்டேன். இப்படிதான்ப்பா இருக்கணும், உன்னை நான் பாராட்டுறேன். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஹோட்டலோட ஓனரான திவாகர் போலீஸுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். இப்படி பேசிக்கிட்டாங்க. என்ன சார், இன்னைக்கு வீட்டுல உங்க பொண்டாட்டி சாப்பாடு கொடுக்கலையா? உங்க காலு இந்த பக்கம் வந்திருக்கு. இங்க பாருங்க திவாகர், எனக்கு இல்ல சாப்பாடு. இதோ இந்த பையனுக்கு. இந்த பையன் பட்டணத்துக்கு வேலைக்கு வந்திருக்கான், ஆனா இவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. சார், உங்களை மாதிரி ஆபீசருங்க இருக்கிறதுனால தான் நாங்களும் நிம்மதியா வேலை செய்யறோம். வாப்பா, இப்படி உக்காந்துக்கோ, வயிறு நிறைய வந்து சாப்பிடு. நாராயணம் கோபாலும் உக்காந்துக்கிட்டாங்க. திவாகர் கோபாலத்துக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தான். கோபாலம் 2 நாளா எதுவுமே சாப்பிடாத இருந்ததுனால சாப்பாட பார்த்த உடனே பசியில கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டான். இங்க பாரு கோபாலம், உனக்கு இன்னும் எவ்வளவு சாப்பாடு வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு. இல்லங்க ஐயா, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, நான் போய் கை கழுவிட்டு வரேன். இங்க பாருப்பா கோபாலம், ஐயா சொன்னாருன்னு உனக்கு இந்த ஹோட்டல்லையே வேலை போட்டு கொடுக்கறேன். நீ இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு பாத்திரம் கழுவு, அப்படியே சர்வீஸ் பண்ணு, உனக்கு ஏத்த சம்பளத்தை கொடுக்கறேன், சரியா? அப்படி சொன்ன உடனே கோபாலும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். நைட்டுக்கு சாப்பாடு அதே இடத்துல, கொஞ்சம் இடம் அதே அவனுக்கு பெருசா இருந்தது. ஹோட்டல்ல வேலை செய்யறது மட்டும் இல்லாம சமையல்லையும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். கோபாலத்தோட திறமைய பார்த்து, கோபாலம் நீ கஷ்டப்படுறவன், உண்மையிலேயே உனக்கு நல்ல காலம் பிறக்கும். கோபாலம் சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையையும் திறமையோட கத்துக்கிட்டான். நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. கோபாலம் ஒரு பெரிய சமையல்காரனா மாறினான். இப்படி கொஞ்சம் பணமும் கை சேர்ந்துச்சு. அவன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு துணிமணி வாங்கிக்கிட்டு ஊருக்கு வந்தான். அவனோட அப்பா அம்மா 2 பேரும் அவனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சமைச்சு அப்பா அம்மாவுக்கும் கொடுத்தான். அதை சாப்பிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. இங்க பாருப்பா, நீ பட்டணத்துக்கு போய் சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு நீயே சொல்ற. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்ல? ஆமாப்பா, அப்பா சொல்ற மாதிரி ஹோட்டல் ஆரம்பி. அம்மா சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன் அப்படின்னு கோபாலும் மாதிரி சோம்பேறியா இருக்காம திறமையோட அந்த ஊர்லயே ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சான். ஹோட்டலை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற 2 பேருக்கு வேலையை கொடுத்தான். கோபாலம் செய்யற சமையல் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. ஜனங்க அவனை பார்த்து பெருமைப்பட்டாங்க. ஒரு நாள் சுந்தரம், அண்ணன் எப்படிங்க அண்ணன் நீங்க இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே, இப்ப பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லடா, வாழ்க்கை நம்மளுக்கு கத்து கொடுத்த பாடத்தை நம்ம கத்துக்கணும். இப்ப வாழ்க்கைய வாழ கத்துக்கிட்டா அதுவே நம்மளுக்கு பாடத்தை கத்து கொடுக்கும். போங்க போங்க, நீங்களும் வேலை செய்ய கத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கைய வாழுங்க. அப்படி வருண் சுந்தர் கோபாலத்துக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களும் சமையல் செய்ய கத்துக்கிட்டாங்க. இப்படி கோபாலும் வாழ்க்கைய எப்படி வாழணும்னு அவன் மட்டும் கத்துக்கினது மட்டும் இல்லாம அந்த ஊரு ஜனங்களுக்கும் கத்து கொடுத்தான் அப்படின்னு அந்த ஊரு ஜனங்க அவனை பத்தி பெருமையா நினைச்சாங்க.